வீடியோ பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் 2006ல ரிலீஸ் ஆன பிளாக் ஸ்னேக் மோன் அப்படின்ற ஒரு ஹாலிவுட் படத்தோட கதையை தான் சொல்ல போறேன். இந்த படத்தோட பொன்லைன் பத்தி பேசாம நேரா படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஒரு படத்தை 18 வயசுக்கு மேற்பட்டவங்க மட்டும் பாருங்க. ஏன்னா படத்துல நிறைய பேர் அந்த மாதிரி காட்சிகள் வருது அப்படின்றனால. ஆனா நான் சொல்ல போற இந்த வீடியோவை நீங்க யாரு வேணா கேட்கலாம். உங்களுக்கு இந்த படத்தோட கதையை மட்டும் தான் சொல்ல போறேன். மத்தபடி எந்த ஒரு தவறான காட்சிகளும் இந்த வீடியோல காட்டப்படாது. அண்ட் முதல்ல யாராச்சும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் பாய் சேனல். நான் ஹரிஹரன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல ஒரு பெல் பட்டியும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கீங்க. டெலிகிராம்ல ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கீங்க. இப்போ நாம இந்த படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். இந்த படத்தோட தொடக்கத்திலே ஹீரோ அண்ட் கிரண் ரெண்டு பேரும் ஒரே வீட்ல இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா மிலிட்டரி கேம்ப்ல வேலை பார்த்துட்டு இருக்காரு. இப்ப மிலிட்டரி கேம்புக்கு அவர் ரெடியாகி கிளம்பிட்டு இருக்காரு. ஆனா கிரணுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ கிளம்புறது சுத்தமா பிடிக்கல. எந்த ஒரு பொண்ணுக்குமே தான் கூட இருக்கிற கணவனா இருந்தாலும் சரி காதலனா இருந்தாலும் சரி தன்னை விட்டு வெளில போக கூடாது அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. அதே மாதிரி ஹீரோ நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க போல இருக்கு. பட் இருந்தாலும் கீரைக்கு என்ன பண்றாரு, அந்த பொண்ணு கிட்ட கொஞ்சம் நல்ல மாதிரியா பேசிட்டு நான் போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளில போறாரு. வெளில போன உடனே கிரணுக்கு வந்து பாத்தீங்கன்னா லைட்டா நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கு, லைட்டா மயக்கம் வர மாதிரி இருக்குன்றாங்க. சரின்ட்டு அந்த பொண்ணை எப்படியோ கொஞ்சம் தேத்திட்டு சரி நீங்க இருக்காத உங்க அம்மா வீட்டுக்கு போ நான் போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறாரு. ஆனா கிரணுக்கு என்ன பண்றாங்க, எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி கிரோ மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசுறாங்க. உடனே கிரோக்கு என்ன பண்றாரு, தான் கட்டி இருக்க ஒரு வாட்ச் எடுத்து கிரண் கையில கட்டி விடுறாரு. அப்படி விடுறப்ப நீ கட்டி இருக்க அதே மாதிரி ஒரு வாட்சை தான் இப்ப நானும் கட்டி இருக்கேன். இந்த ரெண்டுத்திலுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரே டைம் தான் ஓடிட்டு இருக்கு. கரெக்டா அப்பப்போ அலாரம் அடிக்கும். அப்படி அலாரம் அடிக்கிறப்பலாம் நம்ம ரெண்டு பேரும் பக்கத்துல இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் ஃப்ரெண்டோட கார்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த கேம்புக்கு கிளம்பி போயிட்டு இருக்காரு. ஹீரோ இருக்கிற வரைக்கும் தான் அவர் வெளில போறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் சோகத்துல இருந்தாங்க. அவர் கார் அந்த பக்கம் போன கழுத்தது அதே ஏரியா சேர்ந்த ஒரு நபருக்கு வர சம்பவம் பண்ணிட்டு இருக்காங்க. சம்பவம் பண்ணி முடிச்சதும் கிரணுக்கு என்ன பண்றாங்க, நேரக்கு என்ன பண்றாங்க, அவங்க அம்மா வீட்டுக்கு போறாங்க. அங்க போன கழுத்தது அவங்க அம்மா வாய்க்கு வந்தபடி திட்டிட்டு இருக்காங்க. அம்மா எதுக்கு இங்க வந்தியா, என்ன வேணும் உனக்கு, அப்படி போ அப்படின்ற மாதிரி சொல்லி அசிங்கமா திட்டி அனுப்புறாங்க. சரி கிரணுக்கு என்ன பண்றாங்க, அந்த இடத்தை விட்டு வேற இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா லாரன்ஸ் அப்படின்ற ஒரு பையரை காட்டுறாங்க. அவர் வந்து பாத்தீங்கன்னா தன் ஃப்ரெண்டு கிட்ட புலம்பிட்டு இருக்காரு. இது மாதிரி என் பொண்டாட்டியை நான் திட்டினது கூட கிடையாது, ஆனா அந்த பொண்ணுக்கு எப்ப பார்த்தாலும் டைவர்ஸ் வேணும் அப்படின்ற மாதிரி எனக்கு கேட்டுட்டு இருக்கா. அதோட தன்னோட பிரதர் கூடயே வந்து பாத்தீங்கன்னா அவ அஃபேர்ல இருக்கா அப்படின்ற எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்காரு. அப்படி சொல்லிட்டு நேரா தான் பொண்டாட்டி கிட்ட எதுக்கு ஒரு வாட்டி பேசி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிருப்பாரு. ஆனா அவங்க வந்து பாத்தீங்கன்னா இவரை திட்டி அனுப்பியிருப்பாங்க. திட்டி அனுப்புனப்ப பெல்ல டிராக்டர்ல வந்துட்டு இருப்பாரு. வீட்டுக்கு பின்னாடி தான் பொண்டாட்டிக்காக ஒரு ரோஜா தோட்டத்தை அமைச்சிருப்பாரு. அந்த தோட்டத்தை பார்த்ததுமே தான் பொண்டாட்டிக்குள்ள இருந்த நினைவுகள் நினைப்பு வருது. ஆனா இப்பதான் அந்த பொம்பளை என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டால, அப்புறம் எதுக்கு அந்த தோட்டத்தை நான் வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தோட்டத்தை டிராக்டர் வச்சு அழிச்சிட்டாரு. இப்ப அப்படியே கட் பண்ணா லாரன்ஸ் என்ன பண்றாரு, பார்ல உட்காந்து சரக்கு அடிச்சிட்டு இருக்காரு. அப்போ ஒரு பொம்பளை வந்துட்டு உனக்கும் பொண்டாட்டிக்கு தான் டைவர்ஸ் ஆச்சுன்னு சொல்லி கேள்விப்பட்டேன், நான் ஃப்ரீயா தான் இருக்கேன், என் கூட இருந்துட்டு கொஞ்சம் பணம் தெரியும் அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அதுக்கு லாரன்ஸ் என்ன பண்றாரு, என் பொண்டாட்டியை தவிர நான் வேற யாருமே தொடமாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அப்படி இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கப்ப அந்த இடத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா லாரன்ஸோட தம்பி வராரு. அவரை பார்த்ததுமே இவருக்கு செம கோவம் வந்துட்டு என்னென்ன பண்ணிட்டு இருக்க, வீட்டுக்கு வராம எப்ப பார்த்தாலும் பார்ல இருக்க, அன்னி கோச்சிக்கிறாங்கப்பா அப்படின்ற மாதிரி ரொம்ப நல்ல மாதிரி லாரன்ஸ் தம்பி பேசுறாரு. இந்த ஒரு விஷயத்தை கேட்டதுமே லாரன்ஸ் வந்து கடுப்பாயிட்டு எதுக்கு நான் வீட்டுக்கு வர சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு தான் தம்பியை மூஞ்சில பொக்குன்னு குத்திட்டாரு. அந்த பக்கம் கிரண் வந்து பாத்தீங்கன்னா பார்ட்டில சரக்கடிச்சு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஹீரோ கொடுத்த அந்த வாட்ச்ல வந்து அலாரம் அடிக்க ஆரம்பிக்குது. ஆனா கிரண் வந்து பாத்தீங்கன்னா அதை கண்டுக்காம அந்த பார்ட்டில சந்தோஷமா இருக்காங்க. ஆனா ஹீரோ மட்டும் மிலிட்டரி கேம்ப்ல தான் காதலி தான் இல்லாம என்ன பண்ணிட்டு போல அப்படின்ற மாதிரி ஒரு சோகத்தோட இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. பார்ட்டி முடிச்சிட்டு கிரண் என்ன பண்றாங்க, வீட்டுக்கு போலாம் சொல்லி போறப்ப கிரனோட ஃப்ரெண்ட் ஒருத்தருக்கு என்ன பண்றாரு, உன வீட்ல டிராப் பண்றப்பா அப்படின்ற மாதிரி சொல்லி கார்ல கூட்டு போறாரு. டிராப் பண்ண போறாரா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தா அதுதான் கிடையாது. அந்த பொண்ணு கூட வந்து பாத்தீங்கன்னா இல்லீகலா இருந்துட்டு இருக்காரு. இவங்க ரெண்டு பேரும் சம்பவம் பண்ணிட்டு இருக்கும் போது கிரண் சிரிச்சிட்டு இருக்காங்க. எதுக்கு நீ சிரிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என் காதலனோட உன்னோட பிரைவேட் பார்ட் ரொம்ப சின்னதா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி சிரிச்சிட்டு இருக்காரு. இந்த ஒரு விஷயத்தை பார்த்ததும் எவ்வளவு அனுபவிச்சா நான் அனுபவிக்கலாம்னு சொல்லி பார்த்தா அசிங்கப்படுத்துற அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாய் ஃப்ரெண்ட் என்ன பண்றாரு, கிரணை போட்டு நல்லா மூக்குல பொக்குன்னு கொத்தி விட்டுட்டாரு. மறுநாள் வந்து இந்த லாரன்ஸ் என்ன பண்றாரு, குப்பை தொட்டில குப்பையை போட போறாரு. அங்க போய் பார்த்தா கிரண் வந்து மூஞ்சு முறையில அடிபட்டு படுத்திருக்காங்க. என்னமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை போய் பார்க்கிறாரு. அந்த பொண்ணுக்கு சுயநினைவே கிடையாது. சரின்ட்டு தன்னோட வீட்டுல தூக்கிட்டு போய் படுக்க வைக்கிறாரு. அப்ப லைட்டா மூச்சு பார்த்துட்டு நேத்து நீதான் என் கூட இருந்தே அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இல்ல நீ ரோட்ல மயக்க போட்டு இருந்த, நான் உன்னை காப்பாத்தி கூட்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரின்ட்டு அந்த பொண்ணு அமைதியா இருக்க அந்த பொண்ணை படுக்க வச்சுட்டு லாரன்ஸ் என்ன பண்றாரு, நேரா போயிட்டு மெடிக்கல் ஷாப்ல அந்த பொண்ணுக்கு தேவையான மெடிசன் எல்லாத்தையும் வாங்கிட்டு இருக்காரு. வாங்கிட்டு வரதுக்குள்ளேயே இந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா கற்பனையில அவன் கூட சம்பவம் பண்ற மாதிரி நினைச்சு பார்த்துட்டு இருக்கா. கட்டில இருந்து கீழே விழுந்துட்டா போல இருக்கு. கீழே படுத்திருக்கா. இதை பார்த்ததும் லாரன்ஸ் என்ன பண்றாரு, அந்த பொண்ணு கூட்டு போய் பெட்ரூம்ல படுக்க வைக்கிறாரு. அப்ப அந்த பொண்ணு என்ன பண்றா, லாரன்ஸ்க்கு ஒரு மொத்தத்தை கொடுத்துட்டா. லாரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா தான் பொண்டாட்டியை தவிர வேற யாருமே தொடமாட்டான் அப்படின்னாருல, அதே மாதிரி இந்த பொண்ணை வந்து பாத்தீங்கன்னா தட்டி விட்டுட்டு இந்த மாதிரி பண்றாலாம் நான் கிடையாது, நான் என் பொண்டாட்டிக்கு துரோகம் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. பட் இருந்தாலும் இவ சின்ன பொண்ணு அப்படின்றனால வீட்டை விட்டு வெளில அனுப்பிட்டா, முன்ன பின்ன தெரியாதவன் ஏதாச்சும் பண்ணிட்டானா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணோட போதை தெரியற வரைக்குமே இந்த வீட்டுல படுக்க வச்சிருக்காரு. அப்ப
கிரண் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பையனோட பேரை சொல்லி முனறிட்டு இருக்காங்க. யாருன்னு சொல்லி பார்த்தா கார்ல லிஃப்ட் கொடுக்குறோம்னு சொல்லிட்டு சம்பவம் பண்ணால அவன் தான். அவனோட வீட்டுக்கு போயிட்டு இந்த ப்ரொஃபசர் பேசி பாக்குறாரு. அப்ப லாரன்ஸ் கிட்ட அவன் என்ன சொல்றானா, இது அந்த பொண்ணா, அவ சரியான காம பிசாசு, எப்ப பார்த்தாலும் பல ஆண்கள் கூட சுத்திட்டு தான் இருப்பா, தயவு செஞ்சு அந்த பொண்ணு இந்த வீட்டுல கூட்டு வந்து விட்டுறாதீங்க, எங்களால வந்து பாத்தீங்கன்னா சமாளிக்க முடியாது அப்படின்ற மாதிரி நக்கலா பேசிட்டு இருக்கான். அந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா கிரண் லைட்டா போதை தெளிஞ்ச கழுத்தது இந்த வீட்டை விட்டு தப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா வெளியில இருந்து வந்த லாரன்ஸ் என்ன பண்றாரு, அந்த பொண்ணை கூட்டு போய் பெட்ரூம்ல அடைச்சு வைக்கிறாரு. இந்த பொண்ணு தப்பிச்ச கூடாது அப்படின்றதுக்காக கிரணை வந்து பாத்தீங்கன்னா சங்கிலியால கட்டி வைக்கிறாரு. கிட்டத்தட்ட கிரண் 3 நாளா போதையில தான் இருக்காங்க. 3ஆவது நாள் போதை தெளியறப்பதான் இங்க எப்படி வந்தா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப இந்த லாரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நடந்த எல்லாத்தையுமே சொல்றாரு. நான் நல்லவன் தான், உன்னை காப்பாத்த தான் வச்சிருக்கேன் அப்படின்றப்ப நல்லவன் சொல்ற, அப்புறம் எதுக்கு என்ன கட்டி போட்டு வச்சிருக்க, 3 நாளா என்ன வச்சு சம்பவம் பண்ணிட்டு இருக்கியா, என்ன கெடுத்துட்டியாடா அப்படின்ற மாதிரி நாடகம் பண்றாங்க. ஏச்சி கம்லரு அப்படின்ற மாதிரி ஒரு சொல்லிட்டு இருக்காரு. இப்படியே வந்து பாத்தீங்கன்னா நாட்கள் கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்கு. இந்த பொண்ணு இந்த இடத்த விட்டு போகணும்னு சொல்லி முயற்சி பண்ணாலும் லாரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா விட மாட்டாரு. அது மட்டும் இல்லாம லாரன்ஸை எப்படியாச்சும் தான் வசப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி ஒரு முயற்சி பண்றாங்க. ஆனா லாரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பிடிவாதமா இருக்காரு. நான் அந்த மாதிரி விஷயத்த பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் லாரன்ஸ் கிட்ட போயிட்டு கெஞ்சுறாங்க. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி சம்பவங்கள் பண்ணாம இருக்க முடியல, ப்ளீஸ் என்ன தயவு செஞ்சு ஏதாச்சும் பண்ணு, என்னால முடியல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இவங்க வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க. கிரண் வந்ததுல இருந்து ஒரே ட்ரெஸ் தான் போட்டிருக்காங்க. அதனால அவங்களுக்கு புது ட்ரெஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடைக்கு போறாரு. கடைக்கு போன நேரம் பார்த்து ஒரு சின்ன பையன் இந்த லாரன்ஸை பார்க்கறதுக்காக வந்திருக்காரு. அவர் குரல் கேட்டதுமே, ஏ தம்பி, இந்த வீட்டுல என்ன அடைச்சு வச்சிருக்காங்க, காப்பாத்து காப்பாத்து அப்படின்ற மாதிரி சொல்றான். அவனுக்கு ஏதோ வீரம் மாதிரி அந்த கதவெல்லாம் உடைச்சிட்டு போய் அந்த பொண்ணை காப்பாத்த போனா அவ என்ன பண்றா, சின்ன பையன் கூட பார்க்காம அவன் கூட பொண்ணா இருக்கிறா. இதை வந்து பாத்தீங்கன்னா லாரன்ஸ் பார்த்துட்டு ஏதோ இவன் தான் போய் அந்த பொண்ணை கெடுத்தான் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு அடிச்சிட்டாரு. அப்புறமேட்டு தான் தெரியுது இது எல்லாத்தையுமே பண்ணது ஹீரோயின் தான் அப்படின்ட்டு. அந்த இடத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா லாரன்ஸோட ஃப்ரெண்டு வராரு. வந்தது வா வீட்டுக்குள்ள போய் பேசலாம்னு சொல்லும்போது வீட்டுக்குள்ள வந்த பொண்ணை சுற்றுறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. என்னடா சொல்றான், அடிக்கடி உன் வீட்டுக்கு வந்திருக்கேனடா, ஏன் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப அடிக்கடி வந்திருக்கலாம், ஆனா இப்போ வரக்கூடாது போ அப்படின்ற மாதிரி துப்பாக்கி வச்சு மிரட்டுறாரு. டேய் ஏதோ தப்பு பண்றேன்னு தெரியுது, எதுவும் நான் சொல்ல மாட்டேன், என்ன விடு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. லாரன்ஸ் நடந்த எல்லாத்தையும் சொல்லும் போது உள்ள போய் பார்த்தா ஹீரோன் பிறந்த மணியா உட்காந்துட்டு இருக்காங்க. ஆனா இவர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு சில்மிஷமும் பண்ணல, ஏன்னா இப்பதான் ஒரு ரவுண்ட் முடிச்சாங்கன்றனால டயர்டா உட்காந்துட்டு இருக்காங்க போல இருக்கு. இப்ப அப்படியே கட் பண்ணா ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா மிலிட்டரி கேம்ப்ல இருந்து வந்துட்டான் போல இருக்கு. இந்த கார்ல லிஃப்ட் கொடுத்தனும் ஒருத்தன் சம்பவம் பண்ணால அவன் கிட்ட போயிட்டு ஹீரோனை பத்தி கேட்கிறப்ப அவ செத்துட்டா போல இருக்கு, ஏன்னா அவளை பார்த்து ரொம்ப நாள் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்றான். அது மட்டும் இல்லாம அவன் நல்லவ கிடையாது, பல பேரு கூட பல வேலைகளை சம்பவம் பண்ணிருக்கா, சோ அவளை விட்டுரு அப்படின்ற மாதிரி சொல்றப்ப அதுக்கு ஹீரோக்கு என்ன பண்றான், என்னோட காதலை பத்தியடா தப்பா சொல்றேன்ட்டு அவனை போட்டு அடின்னு அடிக்கிறான். இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஹீரோனுக்கு என்ன பண்றாங்க, அவங்க அம்மாவை போய் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி போறாங்க. பார்த்ததுமே ஒன்னால தான் என்னோட வாழ்க்கை வீணா போச்சு, எப்ப பார்த்தாலுமே உன் கள்ளக்காதலனை வச்சு என்ன சம்பவம் பண்ண வச்சு என்னோட சின்ன வயசுல, இப்ப பாரு என்னோட வாழ்க்கை நாசமா போயிட்டு அப்படின்ற மாதிரி புலம்பிட்டு போறாங்க. வீட்டுக்கு போன கடுத்தது ஹீரோனுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டார் பிராக்டிஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்படி நாட்கள் கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்கப்ப ஹீரோன் வந்து பாத்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் ரெக்கவர் ஆயிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல ஹீரோன் இங்க இருக்கா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு ஹீரோ போறான். வந்து பார்த்தா இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. இந்த லாரன்ஸும் ஹீரோனும் நல்லா பேசிட்டு இருக்காங்க. ஒருவேளை இவங்க 2 பேரும் கள்ளத்தொடர்புல இருக்காங்களா அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு ஹீரோ என்ன பண்றான், லாரன்ஸை துப்பாக்கியால சுட போறான். ஆனா லாரன்ஸ் என்ன பண்றாரு, நடந்த எல்லாத்தையுமே சொல்றாரு. இந்த பொண்ணுக்கு சின்ன வயசா இருக்கும்போது அவங்க அம்மாவோட கள்ளக்காதலன் இந்த பொண்ணை வந்து பாத்தீங்கன்னா ரேப் பண்ணிருக்கான். அதனாலேயே இந்த பொண்ணு ஒரு வினோதமான வியாதியில மாட்டிக்கிட்டா. இந்த பொண்ணை நான் இப்ப ரெக்கவரி பண்ணி கூட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க, உடனே இவங்க 2 பேரும் என்ன பண்றாங்க, சரி நான் இந்த பொண்ணை நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு ஹீரோ என்ன பண்றாரு, அந்த பொண்ணை கார்ல கூட்டிட்டு போறாரு. ஆனா கிரண் வந்து பாத்தீங்கன்னா இப்ப கூட அதே காம எண்ணத்துல தான் போயிட்டு இருக்காங்க. அப்படி போகும்போது ஹீரோக்கு வந்து பாத்தீங்கன்னா லைட்டா அட்டாக் வர மாதிரி தெரியுது. அவருக்கு என்ன பண்றாரு, அதை சமாளிக்கிறாரு. ஹீரோனுக்கு என்ன பண்றாங்க, தன்னோட எண்ணத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு ஹீரோக்காக வந்து பாத்தீங்கன்னா மனம் புருகுறாங்க, அவரை சேவ் பண்ண பாக்குறாங்க. ஏதோ ஹீரோன் வந்து பாத்தீங்கன்னா தன்னோட எண்ணத்தை கட்டுப்படுத்துற அளவுக்கு வந்துட்டாங்களே அப்படின்ற மாதிரி காட்டியே இந்த படத்தோட கதையை முடிச்சிட்டாங்க. சோ கண்டிப்பா இந்த படத்தோட கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். அடுத்து ஒரு சூப்பரான படத்துல பாக்குறேன். அது